Centum Max 10th Max Samachir Chapter 1 Exercise 1.3 Second Sum. Let x equal to 3, 4, 6 determine whether the relation R equal to x f of x belongs to capital X, f of x equal to x squared plus 1 is a function from x to n என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக x to yன்னு வரும். அந்த என்னன்னு கொடுத்தனால என்னன்னு என்னது நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 இது வந்து நமக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா? ஃபங்க்ஷன் ரிலேஷன் என்ன ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ வச்சு இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ன்ற ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸை வந்து பாருங்கள் 3, 4, 6, 8 அவனே கொடுத்துட்டான். அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3னா ஒய் ஈக்குவல் டு 3 த ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸு ஒய்னாலும் 1 தான்ப்பா. அதனால தான் ஒய் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 போட்டிருக்கோம். ஸோ 10. எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, 16 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 5 the squared plus 1 equal to 25 plus 1 equal to 26. பட் இங்கே பாருங்கம்மா, எக்ஸு வந்து 6 கொடுத்துருக்காங்க. சாரி 6னால 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 36 ப்ளஸ் 1 37. ஸோ நமக்கு என்ன இருக்குது 37 எடுத்துக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு அடுத்து என்ன 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 y ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, 8 8s are 64 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 65. ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த ரிலேஷன்ஸாக எடுத்து எழுதிடலாம். ஆர் ஈக்குவல் டு 3, 10, தென் 4, 17, தென் 6, 37, 8, 65 ரிலேஷன்ஸ் எழுதிட்டோமா? இது மொதல் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். பாருங்களேன், ரிலேட் பண்ணி பாருங்கள். 3க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10 கண்டுபிடிச்சிருக்கோமா? 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65 கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோ. எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இப்படி இருந்தாலே நமக்கு என்னன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். ஸோ எஸ் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஆர் வந்து ஒரு ஃபங்க்ஷன். பிகாஸ் ஏன் வந்து எக்ஸ் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க? All the elements of X are related to some elements of n. எல்லா எக்ஸில் இருக்க எலமெண்ட்டும் நேச்சுரல் நம்பர் கூட தொடர்பாக இருக்குது. ஸோ ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.